முன்னாள் அமைச்சர் தொடர்ச்சியா ஜெயிச்ச திருக்கோவிலூர் தொகுதி நிலவரம் மற்றும் அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக தற்போது பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருக்கோயிலூர் சட்டப்பேரவை தொகுதி விழுப்புரம் மாவட்டத்துல அரகண்டநல்லூர், திருக்கோவிலூர், திருவெண்ணைநல்லூர், கண்டாச்சிபுரம், முகையூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. சாத்தனூர் அணையால பாசன வசதி பெற தொகுதியில விவசாயம்தான் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் படி தொகுதியில 1,21,023 ஆண் வாக்காளர்கள், 1,19,948 பெண் வாக்காளர்கள், 32 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,41,003 வாக்காளர்கள் இருக்காங்க. 2008 தொகுதி மறுசீரமைப்புல முகையூர் தொகுதி நீக்கப்பட்டு திருக்கோவிலூர் தொகுதி உருவாக்கப்பட்டுச்சு. 2011 தொகுதியில நடந்த முதல் தேர்தல்ல அதிமுக கூட்டணியில தேமுதிக வெற்றியை வசமாக்குனாங்க. 2016 தேர்தல்ல திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஜெயிச்சாரு. கடந்த 2021 தேர்தலையும் அங்கேயே ஜெயிச்சு அமைச்சரும் ஆனாரு. கடந்த தேர்தல்ல திமுகவும் பாஜகவும் நேரடியா மோதின தொகுதியா திருக்கோவிலூர் அதிகமா கவனத்தை ஈர்த்துச்சு. தொகுதியில 1,10,980 வாக்குகளை வாங்கின பொன்முடி ஜெயிச்சிட்டாரு. பொன்முடிக்கு எதிராக அதிமுக கூட்டணியில களமிறங்கின பாஜக வேட்பாளர் கலிவரதன் 51,300 வாக்குகளை வாங்கி தோல்வியை தழுவினார். 59,680 வாக்குகள் வித்தியாசத்துல பொன்முடி வெற்றியை வசமாக்கினார். அவருடைய வெற்றி வித்தியாசம் எதிர்த்தரப்புல பாஜக வாங்கின வாக்குகளை விட அதிகமா இருந்துச்சு. தொகுதியை திமுக அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்ப தேர்தல் நெருங்க திருக்கோயிலூர் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்போம். திருக்கோவிலூர்லேருந்து கள்ளக்குறிச்சி போனால் தான் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மற்ற அரசு அலுவலகங்களில் போயிட்டு அவர்களுக்கு தேவையான ஒரு சான்றிதழ் வாங்கணும், அரசு சலுகைகளுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கள்ளக்குறிச்சி தான் போகணும். கிட்டத்தட்ட திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்திலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு போனோம் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து தான் இருக்குது. போதிய பேருந்து வசதி இல்லாத சூழல்ல ஏழை எளிய மக்கள்லாம் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. 108 திவ்ய தேசத்திலே 42வது திவ்ய தேசம் நம்ம திருக்கோயில் உலகளந்த பெருமாள் கோயில் இங்க இருக்கு. அந்த கோவிலுக்கு வர்றது கூட ஒரு பார்க்கிங் வசதி கிடையாது. ஒரு டூரிஸ்டுக்கு வந்து தங்கினா கூட ஒரு பாத்ரூமோ குளிக்கிற அறையோ எதுவுமே இல்லை. மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஒரு நாளைக்கு 10 பஸ் 5 பஸ் வந்துதான் இருக்கு. அவங்க குடிநீரும் கிடையாது, குளிக்கிறதுக்கு இடமும் கிடையாது. இந்த கண்டாச்சிபுரம் வட்டம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கண்டாச்சிபுரம் வட்டமா பிரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா இது வரைக்கும் இந்த கண்டாச்சிபுரம் வட்டத்துக்குன்னு ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் மட்டும்தான் இந்த அரசு கொண்டு வந்திருக்கோசரம், மற்றபடி அதுக்கு கூட இருக்க தீயணைப்பு நிலையம், தாலுகா நீதிமன்றம், மருத்துவமனைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வசதியும் இல்லை. இந்த ஆவியூரம் வாய்க்கால், சித்தேரியா வாய்க்கால் இருக்கிற ஆக்கிரமிப்பை அகற்றணும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாம, விவசாயம் பாதிக்கப்படாம வருகின்ற அரசாவது இந்த ஆவியூரம் சித்தேரியா வாய்க்காவை உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றணும். அதுக்கு கொடுத்துருக்கிற பட்டா, வாய்க்கால கொடுத்துருக்கிற பட்டாவை முதல்ல ரத்து பண்ணணும். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.